கன்னியாகுமரியில் கடல் நடுவில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை உப்பு காற்றால் சேதமடைந்ததை சீரமைக்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் சிறந்த சுற்றுலா ஸ்தலமாக விளங்கும் கன்னியாகுமரியில் கடல் நடுவில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை பார்வையிட தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். கடந்த 2000ஆம் ஆண்டில் இந்த சிலை திறக்கப்பட்டது. கடல் நடுவில் திருவள்ளுவர் சிலை அமைந்திருப்பதால் உப்பு காற்றிலிருந்து சிலையை பாதுகாக்க குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை பராமரிப்பு பணிகள் செய்யப்பட வேண்டும். சிலை பராமரிப்பு பணிகளுக்காக அரசு 81 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து பணிகளை துவங்கியுள்ளது. கடந்த 2 மாதமாக சிலையை சுற்றி இரும்பு கம்பிகளால் சாரம் அமைக்கும் பணி நடைபெற்றது. அது நிறைவு பெற்ற நிலையில் சிலையை சுத்தம் செய்து அதற்கு ரசாயன கலவை பூசும் பணியும் நடைபெற உள்ளது. இந்த பணி 4 மாத காலத்திற்குள் முடிக்கப்பட்டுவிடும் என்று தொழிலாளர்கள் தெரிவித்தனர். மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சஃபோல்டிங் வேலை ஆரம்பித்தோம். 1 மாத காலமாக சஃபோல்டிங் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தபடியாக திருவள்ளுவர் சிலையை நீர் வச்சு கெமிக்கல் வச்சு மற்றும் பல்ப் கோட்டிங் வச்சு க்ளீன் பண்ணி அதுக்கு அடுத்தபடியாக கெமிக்கல் கோட்டிங் வச்சு க்ளீன் பண்ணி முடிப்போம். கிட்டத்தட்ட இந்த கான்ட்ராக்ட் ஒரு 4 மாத காலம் நாங்கள் குயிக்காக முடிக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச அளவு முயற்சி செய்வோம். திருவள்ளுவர் சிலை பராமரிப்பு பணி முடிவடைந்த பின்னரே சுற்றுலா பயணிகள் சிலையை பார்க்க அனுமதிக்கப்பட உள்ளனர்.